ஹாய் நண்பர்களே, வாட் ஐ ஈட் இன் அ டேல இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் முட்டை தோசை தான் சாப்பிட்டேன். முட்டை தோசைக்கு கோக்னட் சட்னி தான் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு, சாப்பிட்டாச்சு. ஸோ லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி தக்காளி விற்கிற விலைக்கு இது கொஞ்சம் ஓவர் தான், இருந்தாலும் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுடலாம் செஞ்சு அப்படின்ட்டு. இது ஊர்க்கான்னு கூட சொல்லலாம் இல்லையா. ஒரு தக்காளி தொக்குன்னு சொன்னால் அதில் வெங்காயம் இருக்கணும், பட் இதில் வெறும் தக்காளி தான் இருக்கும். ஸோ நான் சின்ன சின்ன தக்காளியே கொஞ்சம் ஒரு 4-5 தக்காளி எடுத்துக்கிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பூண்டு மெயினு. பூண்டு நல்லா தட்டி போட்டாச்சு. பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எல்லாமே போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு எண்ணெயில் அதெல்லாம் ஃப்ரை பண்ணி தக்காளி அரைச்சி ஊற்றணும். ஊற்றிட்டு அந்த எண்ணெயிலேயும் தக்காளி வதங்கி இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்கும் வச்சுட்டு இறக்கிடணும் நல்லா கிண்டி. இது தயிர் சாத்து கூட தொட்டு சாப்பிட்லாம். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருந்தா அதை பண்ணலாம். நான் ரைஸில் பிரட்டி சாப்பிட்ற மாதிரி தக்காளி சாதம் அப்படின்ற மாதிரி நான் செஞ்சேன். பட் அதில் ஆனியன் மட்டும் போடலை. சூப்பராக இருக்கும், புளிப்பாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். வேணால் நமக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கலாம். அதோடு நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு இன்றைக்கி மதியானம் லன்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. தென் பசங்க ஈவினிங்க்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க அம்மா, கொஞ்சம் கிறிஸ்பாக செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. பார்த்தா என்கிட்ட 4 பேபி கார்ன் தான் இருந்தது, மற்றெல்லாம் நாங்கள் காலி பண்ணியிருக்கோம். ஸோ அதை நல்லா நீட்டமாக கட் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, தென் கடல மாவு, அரிசி மாவு, உப்பு, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு ஃப்ரைக்காக நான் எல்லாமே பெசரி வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து நல்லா ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து அவங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக கொடுத்தாச்சு. ஒரு காஃபி ஒன்று போட்டு கொடுத்தாச்சு. சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி பசங்க சாப்பிட்டாங்க. ஸோ நமக்கு பசங்க சாப்பிட நல்லா இருக்குன்னு சொல்ல நமக்கு இன்னுமே இன்னும் நல்லா செய்யணும், இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் செய்யணும், பசங்களை அசத்தணும் அப்படின்ற மாதிரி நமக்கு எல்லாமே தோணுது. நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.